மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு சாலமோன் அரசரின் வழி நின்று நாம் என்ன கற்றுக்க போகிறோம் பாருங்க. ஒரு அழகான சொற்றொடர். அடுத்திருப்போரை இகழ்தல் மதிக்கெட்டோரின் செயல், நாவடக்கம் விவேகமுள்ளோரின் பண்பு. அடுத்திருப்போரை இகழ்தல். இந்த வாக்கியத்தை படித்த உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊரில் இருக்கிற ஒரு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஓரளவுக்கு வசதி. மற்றவர்கள் அந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் அந்த வீட்டினுடைய தலைவர், அவருடைய பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பாங்க. அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மாவுக்கு ஒரு பழக்கம். யாரை பார்த்தாலும் ஏதாவது இகழ்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கும். அது பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, புதுசாக வர்றவங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இகழ்ச்சியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அவன் என்ன பெரிய ஆள், அவன் என்னத்தை செஞ்சிட்டான், என்ன பண்டிகை கொண்டாடுனீங்க, என்ன பண்ணுறாங்க இந்த போலீஸ்காரரு அப்படின்னு எப்போவுமே எல்லாரையும் இகழ்ச்சியாக பேசுகிற ஒரு பழக்கம் உண்டு. அது வேணுமென்னு தான் அப்படி செய்கிறாங்களா, அல்லது அப்படி ஒரு பழக்கமாக செய்கிறாங்களான்னு தெரியாது. அதனால் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா கிட்ட மட்டும் யாரும் ஒன்றும் பேசிக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த அம்மா அந்த பக்கம் வந்தாலே மற்றவங்க இப்படி திரும்பி போயிடுவாங்க. அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து நாம் ஏன் ஒரு இகழ்ச்சியை வாங்கி கட்டிக்குவானே அப்படின்னு. நண்பர்களே, அடுத்திருப்போரை இகழ்தல் யாருடைய செயல்? மதி கெட்டவர்களுடைய செயல். அப்போ அடுத்தவர்களை நாம் இகழ்கிறோம் அப்படின்னு சொன்னாலே, தரைக்குறைவாக நினைக்கிறோம், தரைக்குறைவாக பேசுகிறோம் என்று சொன்னாலே, நமக்கு கஜானா காலி, நமக்கு அறிவில்லை, நம்ம மண்டையில் மூளை இல்லைன்னு அர்த்தம். பாருங்கள், இகழ்தல் என்பது அவ்வளவு மோசமானது. அப்போ என்ன செய்யலாம்? ரெண்டு காரியம் செய்யலாம். ஒன்று, அடுத்தவர்களை பற்றி நல்லா பேசலாம், புகழ்தல் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது அடுத்தவங்க நல்லவங்க, நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ஒரு நல்லது செய்யலாம். அது முடியலையா, பேசாமல் வாயை மூடிட்டு இருக்கு. அதான் சொல்லுது, நாவடக்கம் விவேகமுள்ளோரின் பண்பு. கடவுள் கொடுத்திருக்கிற அந்த பேசும் வல்லமை நல்லது தான். ஆனால் அதை போய் அடுத்தவர்களை இகழ்வதற்காக பயன்படுத்தினால் விளைவு நமக்கும் மோசமாகவும் அடுத்தவங்களுக்கு மோசமாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எனவே இன்றைக்கு இந்த பாடத்தை கற்றுக்கொள்வோமா? இந்த மாதா தொலைக்காட்சி என்று நமக்கு சொல்வது, அடுத்திருப்போரை இகழ்தல் மதிக்கெட்ட செயல், எனவே அதை செய்யாதே. அம்மா என்னை வழி நடத்து, அருகில் வந்து கரம் பிடித்து, அம்மா என்னை வழி நடத்து. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.